ஓகே, நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் ட்ரேட் மெட்ரிக்ஸ் ஃபண்டட் அக்கௌண்ட் ஒன்று நாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. முதலில் நீங்கள் உங்களோட இந்த ட்ரேட் மெட்ரிக்ஸ் அக்கௌண்ட்டுக்கு லாக் ஆகுங்க. எனவே நீங்கள் இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களோட இந்த $40 எஜுகேஷனல் அண்ட் சர்வீஸ் பேக்கேஜ் ஆக்டிவேஷனாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் $5000 வேல்யூவான ஃபண்டட் அக்கௌண்ட் எடுக்கிறதா இருந்தால் $60, $10,000 ஃபண்டட் அக்கௌண்ட் எடுக்கிறதா இருந்தால் $110 உங்களோட வாலெட் பேலன்ஸில் வச்சுக்கொள்ளணும். ஸோ அப்படி ஓகேனா இங்கே பார்த்தோன்னா $60 இருக்குது. ஸோ நான் செலக்ட் பண்ணுறேன் இங்கே பேக்கேஜஸ் அண்ட் ஃபண்டட் அக்கௌண்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்கு மேலே நாம் கிளிக் பண்ணுறோம். அந்த இடத்துல எங்களுக்கு விளங்குது $5,000 $60 காஸ்ட்டுக்கு எடுக்கலாம். $10,000 ஃபண்டட் அக்கௌண்ட் $110க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ என் வாலெட்டில் $60 இருக்கிறதுனால நீங்கள் பார்க்குறீங்க இப்போ விளங்குதா இருக்கும் $5,000க்கான பர்ச்சேஸ் பட்டன் ஓப்பனாக கிடக்குது. ஸோ நான் இந்த பர்ச்சேஸ் பட்டனுக்கு மேலே கிளிக் பண்ணணும். எனவே இங்கே நாம் எடுத்தோன்னா இந்த பர்ச்சேஸ் பட்டனை கொடுத்ததும் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், பர்சனல் அட்ரஸ், போஸ்டல் கோட், கண்ட்ரி, இது எல்லாமே கேட்கும். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபில் பண்ணி விட்டுட்டு நாம் இங்கே சேவ் அண்ட் பர்ச்சேஸ் என்ற பட்டனை செலக்ட் பண்ணணும். அதன் பிறகு ஆட்டோமேட்டிக்கலி எங்களோட வாலெட்ல இருந்து $60 மைனஸ் ஆகி இந்த அக்கௌண்ட் ரிக்வெஸ்ட் கம்பெனிக்கு போயிட்டடும். அதன் பிறகு நாம் செய்ய வேண்டிய வேலை தான் இந்த பேஜை மேல் நோக்கி ஸ்க்ரால் பண்ணினோன்னா கீழே இருக்கும் பாருங்க அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் கம்யூனிட்டின்னு. அதில் நீங்கள் கம்யூனிட்டி என்று கீழே பாருங்க ஒரு ஐக்கன் இருக்கு, அதுக்கு மேலே தட்டி விடுங்க. இங்கே உங்களுக்கு முதலாவதே விளங்கும் ட்ரேட் மெட்ரிக்ஸ் சப்போர்ட்னு. இந்த சப்போர்ட்ல என்ன செய்யப்படும்னா டிபாசிட், வித்ட்ரோவல், ஃபண்டட் அக்கௌண்ட் பர்ச்சேசிங், இது எல்லாத்தையும் துரிதப்படுத்துவதற்காக chat ஃபெசிலிட்டி வழங்கப்பட்ட ஒரு டெலிகிராம் லிங்க் தான் இங்கே இருக்குது. இங்கே நீங்கள் இந்த ரிக்வெஸ்ட் நவ் என்ற பட்டனை கிளிக் பண்ணினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி ட்ரேட் மெட்ரிக்ஸ் டெலிகிராமுக்கு எங்களுக்கு போகலாம். அங்கே போய் நாம் எங்களோட யூசர் நேமையும் அக்கௌண்ட் ரிக்வெஸ்ட் மெசேஜையும் நாம் இவ்வாறாக சென்ட் பண்ணிவிட்டோன்னா எங்களுக்காக இந்த அக்கௌண்ட் ஜெனரேட் பண்ணப்படும். அதே மாதிரி நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் கொடுத்த இமெயிலுக்கு தான் அக்கௌண்ட் ஜெனரேட் பண்ணப்படும். அந்த இடத்துல வெரிஃபிகேஷன் கோட் இமெயிலுக்கு வரும். அதை நீங்கள் கம்பெனி கேட்குற நேரம் அந்த வெரிஃபிகேஷன் கோடை கொடுக்கணும். அதன் பிறகு அவங்க உங்களோட ஃபண்டட் அக்கௌண்ட்டை ஜெனரேட் பண்ணி உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட் அண்ட் சர்வரை டெலிகிராம் மூலமாக அறிய தருவாங்க. அதன் பிறகு நீங்கள் பிளே ஸ்டோர் போய் MT5 டைப் பண்ணுங்க. அப்போ இவ்வாறாக இந்த MT5 ஆப்பை உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண ஆப்ஷன் வரும். அதில் இன்ஸ்டாலை கொடுத்து விட்டீங்கன்னா இவ்வாறாக இது இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகின பிறகு இந்த ஓப்பன் பட்டனை உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். இங்கே நீங்கள் ஓப்பன் என்று கொடுத்து விட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே வரும். இங்கே நீங்கள் இந்த ப்ளஸ் மார்க் டப் பண்ணி விட்டீங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் ஒன்று வரும், வெல்கம் மெசேஜ் மெட்டாட்ரேடர் 5R. அதை நீங்கள் எக்ஸெப்ட் பண்ணினீங்கன்னா திரும்ப உங்கள்கிட்ட கேட்கும் டெமோ அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணட்டான்னு. அது தேவையில்லை, இங்கே ஒரு புல்லடி இருக்குது, அதன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா ஓகே. இதன் பிறகு உங்களுக்கு கம்பெனியால் இந்த யூசர் நேம், பாஸ்வேர்ட், சர்வர் அனுப்பப்பட்டதன் பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த MT5ல இந்த டீட்டெயிலை கொடுத்து லாகின் ஆகணும். இப்போ நாம் போய் பார்த்தோம்னா எங்களோட டெலிகிராமுக்கு இந்த டீட்டெயில் வந்து இருக்குது. ஸோ முதலாவது எங்களுக்கு தேவை சர்வர் வாண்டேஜ் இன்டர்நேஷனல் இருக்கு. நான் லாகின் ஐடியை காப்பி பண்ணுறேன். இப்போ நாம் எங்களோட MT5க்கு வந்து மேலே வாண்டேஜ்னு டைப் பண்ணுற சந்தர்ப்பத்தில் நீங்கள் காணுறீங்க வாண்டேஜ் இன்டர்நேஷனல் இருக்கு, அது செலக்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா லாகின், பாஸ்வேர்ட், சர்வர் எல்லாமே இங்கே இருக்குது. நாம் லாகின் ஐடி காப்பி பண்ணி கொண்டு வந்ததுனால இங்கே நாம் அதை பேஸ்ட் பண்ணுறோம். திரும்ப போய் பாஸ்வேர்டை காப்பி பண்ணி கொண்டு வருவோம். ஓகே, இந்த பாஸ்வேர்டையும் இங்கே பேஸ்ட் பண்ணி விடுறோம். இப்போ நாம் இங்கே எடுத்தோம்னா வாண்டேஜ் இன்டர்நேஷனல் டெமோன்னு தான் இருக்குது. இங்கே நாம் லைவ்ன்ற அக்கௌண்ட்டை தான் செலக்ட் பண்ணணும். ஸோ அங்கே நீங்கள் தட்டி விட்டோன்னா உங்களுக்கு ரெண்டாவதாக இருக்குது இந்த லைவ் உண்டு, அதை செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, நபருக்கு நபர்
இந்த broker சர்வீஸ் சேஞ்ச் ஆகலாம். ஸோ அக்கௌண்ட்ல டெமோவை நாம செலக்ட் பண்றது இல்லை, ஒன்று லைவ் அப்படி இல்லைண்டா ரியல், அந்த மாதிரி தான் நாம செலக்ட் பண்ணணும். அது உங்களுக்கு தரப்படுற மெசேஜ்ல தரப்படும். ஸோ அதன் பிறகு நாம இங்க லாகின் என்ற பட்டனை கொடுத்து விட்டோம்னா இவ்வாறாக நாம எங்கட அக்கௌண்ட்ல MT5ல லாக் ஆகலாம். இப்போ போய் ஹிஸ்டரியை பார்த்தோம்னா உங்களுக்கு விளங்குதா இருக்கும். 5000 அக்கௌண்ட் கிடைச்சிருக்குது. ஸோ இந்த அக்கௌண்ட் எடுத்தோம்னா 2ஆம் தேதி எடுத்த அக்கௌண்ட் ஒரு 3 ட்ரேட் போட்டப்பட்டிருக்கு. பட் நீங்க அப்ளை பண்ற அக்கௌண்ட் ட்ரேட் ஒன்றும் விழுந்திருக்காது, பிராண்ட் நியூ அக்கௌண்ட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நாம எப்படி ஒரு ட்ரேட் ஒன்று எடுக்கிறதுன்னு. தேங்க்யூ.